குவைத் நாட்டுக்கு இந்த பிசிசி போட நினைக்கிறவங்க, மெடிக்கல் போட நினைக்கிறவங்களாம் புதுசாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா தயவுசெய்து இது பண்ணாதீங்க. ஆல்ரெடி ஒரு நண்பர் ஒருத்தருக்கு அவர் பிசிசி நான் மொபைலே நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு மொபைலில் போட்டிருக்காரு. ஸோ போடையில் அதில் லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன்லாம் கேட்கும். அதாவது உங்கள் மேலே எதுவும் கம்ப்ளைண்ட் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஒரு 5-6 கொஸ்டின் கேட்கும். அந்த கொஸ்டினுக்கு அவர் எஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டாரு. ஆக்சுவலி அவர் ரீட் பண்ணியிருக்காரு, அதனுடைய மீனிங் புரியலை. அதனால் டோட்டலாக எல்லாத்துக்கும் எஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டாரு. ஸோ அவருக்கு பாஸ்போர்ட் ஆஃபீஸில் போய்ட்டு என்கொயரிலாம் முடிச்சுட்டு பிசிசி ரிஜெக்ட் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தப்பாக பிசிசிக்கு அந்த கேஸ் இருக்குது, அது இருக்குது, இது இருக்கலாம், அவர் என்ன மீனிங்னு தெரியாமல் எஸ்ன்னு கொடுத்துட்டாரு. ஸோ அதனால் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. இது கிளியர் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட் ஆஃபீஸ்லேருந்து லெட்டர் கொடுத்துட்டாங்க. அந்த லெட்டரை எடுத்துகிட்டு திரும்ப அவர் போகும்போது நீங்கள் திரும்ப தான் பிசிசி அப்ளை பண்ணணும். ஆனால் உங்கள் மேலே என்ன கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படிங்கிறத அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் போலீஸ் ஸ்டேஷன் ஒரு வாரமாக போய் அலைஞ்சிக்கிட்டு தெரிகிறார். இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு விஷயம், ஒரு பிசிசி போகிறோம் அப்படின்னா அதாவது என்ன பீஸோ அதை விட சர்வீஸ் அமௌண்ட் சொல்லிட்டு ஒரு 200 300 எக்ஸ்ட்ரா வரும். இந்த 200 300 மிச்சம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாத பிரச்சனைகளை போய் மாட்டிக்கிறாங்க. நம்மள மாதிரி ஆட்களாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரத்தில் உங்களுக்கு பிசிசியை தெளிவாக போட்டு நம்ம டீட்டெயிலாக என்னென்ன வேணும், எப்படி நீங்கள் போகணும் அப்படிங்கிற தெளிவாக அத்தனை டீட்டெயிலும் சொல்லிடுவோம். ஸோ அதுபோக உங்களுடைய பிசிசி எங்கே இருக்குது, என்ன கண்டிஷன் அப்படிங்கிறதுமே உங்களுக்கு ட்ராக் பண்ணி சொல்லிக்கிட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரி ஆளுகளை கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் மெடிக்கல் இல்லை அவர் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டார். மெடிக்கல் பையன் படிச்சிருக்காப்புல, அவரே மெடிக்கல் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாப்ல, நீங்கள் எங்கே போடணும்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ரொம்ப பேர் கேட்குறாங்க. கேட்கும்போது கொஞ்சம் சிரிப்பாகவும் இருக்குது. அதாவது ஒரு விஷயத்தை முழுசாக தெரியாமல் அந்த மாதிரி விஷயங்களை போய் நம்ம இறங்கக்கூடாது. இப்போ குவைத் நாடுகளை பொறுத்த வரைக்கும் பிசிசி நீங்கள் என்ன தான் மெடிக்கல் கிளியர் பண்ணிட்டு வந்தாலும் பிசிசி கிளியர் பண்ண முடியலை அப்படின்னா விசாவை கிழிச்சு போட்டு ஊருக்குள்ளே தெரிய வேண்டியதான். இதுதான் நடைமுறை உண்மை. அதே மாதிரி தான் மெடிக்கல்ங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். எவ்வளோ பிரச்சனையில் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த சீரியஸ்னஸ் தெரியாமல் இல்லை அவர் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாப்ல, நீங்கள் எந்த சென்டர் மட்டும் சொன்னீங்கன்னா அந்த சென்டருக்கு அவர் அப்பாயின்மெண்ட் போட்டு வந்துருவார், நீங்கள் அங்கே வந்ததுக்கப்புறம் பிக்கப் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இந்த வேலை நம்ம வேலை கிடையாதுங்க, நீங்கள் வேறு ஆளாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணிட்டேன். அதனால தான் திரும்ப ஒரு சில விஷயங்களை நம்ம பதிவு பண்ணிகிட்டே வரோம். ஏன்னா மெடிக்கலில் தான் அதிகப்படியான பணம் வேஸ்ட் பண்ணுறது இந்த மெடிக்கலில் தான். அதுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு போடும்போதே தெளிவாக மெடிக்கல் போட்டிங்க, இல்லை பிசிசி ஃபஸ்ட்டே தெளிவாக போட்டிங்க அப்படின்னா கிளியர் ஆகும். இப்போ மெடிக்கல் கூட இன்றைக்கி மெடிக்கல் போடுறோம் அப்படின்னா ஃபிட் ஆகுமா ஆகாதா, நீங்கள் தெரிவிங்களா தேர மாட்டீங்களா நினைக்க சொல்லிடுவான். ஆனால் பிசிசியை பொறுத்த வரைக்கும் 20 நாள் ஆகும், 25 நாள் ஆகும். ஒரு டைம் ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா அடுத்து 20 நாள் கழிச்சு தான் அடுத்து பிசிசி கிளியர் ஆகி வரும். கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆயிரும். நீங்கள் அதுக்கப்புறம் மெடிக்கலுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த 1.5 மாதம் விசா டேட் முடிஞ்சுன்னா அடுத்து மெடிக்கல்லாம் ஓகே கொடுக்க மாட்டான். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போலாம் ஸ்டாம்பிங் பார்த்தீங்கன்னா 20 to 25 நாள் ஆகிட்டாங்க. ஸோ புது சிஸ்டத்தில் அப்டேட், அதாவது ஸ்டாம்பிங் எல்லாமே இப்போ டிலே ஆகி தான் ஸ்டாம்பிங் ஆகி வரும். இப்போ புது அமௌண்ட் போட்டிருக்காங்க, அமௌண்ட்டெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. நார்மல் ஸ்டாம்பிங் அப்படின்னா 20 to 25 நாள் கண்டிப்பாக ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 5 பாஸ்போர்ட் தான் ஸ்டாம்பிங் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்பீட் ஸ்டாம்பிங் தான் பண்ணணும். ஸோ எல்லாத்துக்குமே அமௌண்ட்டுங்கிறது ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சீரியஸ்னஸ் தெரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாமல் புதுசாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறோம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. தயவு செய்து அதாவது குவைத் நாட்டுக்கு வரணும் அப்படின்னா நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தெளிவாக தெரிஞ்சால் மட்டும் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா சும்மா ட்ரை பண்ணி பார்க்குறேன்ட்டு ஒரு விசாவை எடுத்து அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதை தான் நம்ம திரும்ப சொல்லுவோம். நன்றி.